2 நிமிடம் காத்திரு, 2 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? just wait for 2 minutes. just wait for 2 minutes. so just wait அப்படின்னா வெயிட் பண்ணு, for 2 minutes அப்படின்னா 2 நிமிஷம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் இதை அவளிடம் காட்டுகிறேன், நான் இதை அவள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will show it to her. I will show it to her. I will show. ஷோனா காமிக்கிறது. ஸோ I will show அப்படின்னா நான் காமிப்பேன். to her. it அப்படின்னா இதை, to her அப்படின்னா அவளுக்கு, நான் அவள்கிட்ட இதை காமிப்பேன். I will show it to her. இதுவே நான் இதை அம்மாட்ட காமிப்பேன் அப்படின்னா I will show it to அம்மா. I will show to dad அப்படின்னா நான் அப்பா கிட்ட காமிப்பேன். அது மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பள்ளிக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல். இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல். இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா லேட் ஆகிட்டு இருக்கு எங்கள் ஸ்கூலுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்கூல். ஓகேவா? ஸோ இதுவே சினிமாவுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் சினிமா. இப்போ அங்கே என்ன நம்ம போடணுமோ அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதை பார்த்தால் உன் அம்மா திட்டுவார். இதை பார்த்தா உங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Mom will scold you if she sees it. Mom will scold you if she sees it. Mom will scold you அப்படின்னா உங்க அம்மா திட்டுவாங்க. scold அப்படின்னா திட்டுறது. ஸோ mom will scold you அப்படின்னா உன்னை திட்டுவாங்க. என்னது? if she sees it. அவ அதை பார்த்தா, உங்க அம்மா அதை பார்த்தா உன்னை திட்டுவாங்க. ஓகேவா? ஸோ mom will scold you if she sees it. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கால் செய்கிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll call you in some time. I'll call you in some time. I'll call you அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணுறேன். in some time அப்படின்னா கொஞ்ச நேரத்தில். இதுவே கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும்னா will you call me in some time? will you call me in some time? ஸோ will you call me அப்படின்னா கால் பண்ணுறியா, in some time அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கால் பண்ணுறியா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது என்ன பழக்கம்? இப்போ குழந்தைங்களாம் ஏதாவது குறும்புத்தனம் பண்றாங்கன்னா இது என்ன பழக்கம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் திஸ் பிஹேவியர். வாட்ஸ் திஸ் பிஹேவியர். ஸோ இங்கே என்ன பழக்கம், அது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது என்ன பழக்கம், தப்பான பழக்கம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வாட்ஸ் திஸ் பிஹேவியர் அப்படின்னா இது என்ன பழக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உன்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று கேட்டேன். இப்போ என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ ஆஸ்ட் இஃப் யூ ஹாவ் எனி மணி. ஐ ஆஸ்ட் இஃப் யூ ஹாவ் எனி மணி. ஸோ உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இனிமேல் தாமதமாக வராதே, இதுக்கப்புறம் லேட்டாக வராதே, இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேட் அகெயின். டோன்ட் பி லேட் அகெயின். டோன்ட் பி லேட் அப்படின்னா லேட்டாக இருக்காத, லேட்டாக வராத. அகெயின் அப்படின்னா மறுபடியும். ஸோ டோன்ட் பி லேட் அகெயின், மறுபடியும் லேட்டாக வராத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எத்தனை முறை நான் உன்னை கூப்பிடுவது. எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறேன், எங்கேயாச்சும் காதில் வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி டைம் ஷுட் ஐ கால் யூ. ஹவு மெனி டைம் ஷுட் ஐ கால் யூ. ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா எத்தனை தடவை, ஷுட் ஐ கால் யூ நான் உன்னை கூப்பிடணும். ஹவு மெனி டைம் ஷுட் ஐ கால் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நாம் யாரிடமாவது மனம் விட்டு பேசினால் நன்றாக இருக்கும். நம்ம யார்ட்டையாச்சும் மனசை விட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் would be better if we speak our heart out with someone. It would be better if we speak our heart out with someone. It would be better அப்படின்னா இது நல்லா இருக்கும். என்னது? if we speak our heart out அப்படின்னா நம்ம மனசை விட்டு பேசினா, with someone அப்படின்னா யார் கூடயாவது. so it would be better if we speak our heart out with someone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நீ நினைத்த மாதிரி என்னால் வாழ முடியாது. நீ நினைச்ச மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னால் வாழ முடியும் அப்படிலாம் சொல்ல இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் லிவ் ஆஸ் யூ லைக். ஐ காண்ட் லிவ் ஆஸ் யூ லைக். ஐ காண்ட் லிவ் அப்படின்னு என்னால் வாழ முடியாது. எப்படி? ஆஸ் யூ லைக், நீ ஆசைப்படுற மாதிரி, நீ விரும்புகிற மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ ஐ காண்ட் லிவ் ஆஸ் யூ லைக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? தப்பிக்க முயற்சி பண்ணாதே. தப்பிக்க முயற்சி செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். ஸோ எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் சப்பாத்தி செய்வதற்கு மாவு பிசைந்து கொண்டு இருக்கிறேன்.
என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி. ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி. ஐ நீட் அப்படின்னா மாவு பசைகிறத நம்ம நீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ நீட் த டோ, மாவுக்கு டோ, ஓகேவா? ஸோ ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி, சப்பாத்தி செய்கிறதுக்கு. ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன்னால் சாப்பிடு. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு லேட் ஆகிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் உருகிட போது, உருகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட் த ஐஸ்கிரீம் பிஃபோர் மெல்டிங். ஈட் த ஐஸ்கிரீம் பிஃபோர் மெல்டிங். ஈட் த ஐஸ்கிரீம் அப்படின்னா ஐஸ்கிரீமை சாப்பிடு. எப்போ? பிஃபோர் மெல்டிங், உருகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ ஈட் த ஐஸ்கிரீம் பிஃபோர் மெல்டிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கை உரித்து தருகிறாயா? இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் உரிச்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ பீல் த பொட்டேட்டோ. கேன் யூ ஹெல்ப் மீ பீல் த பொட்டேட்டோ. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி, எனக்கு செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை பீல் த பொட்டேட்டோ அப்படின்னா உருளைக்கிழங்கு உரிக்கிறது. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ பீல் த பொட்டேட்டோ, இந்த உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அடிக்கடி சினிமாவிற்கு செல்வோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா அடிக்கடி சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We often go to cinema on Sundays. We often go to cinema on Sundays. We often go அப்படின்னா நாங்கள் அடிக்கடி போவோம். எங்க? We often go to cinema. சினிமாவுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். On Sunday அப்படின்னா Sundays அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில், ஓகேவா? ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அடிக்கடி சினிமாவுக்கு போவோம், ஓகேவா? அவன் தப்பிப்பதற்கு முயற்சி செய்தான். அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான், நான் பிடிச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்று காலை சீக்கிரமே நான் கோவிலுக்கு சென்று விட்டேன். இன்னைக்கு காலையில் சீக்கிரமே நான் கோயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went to the temple early in the morning. I went to the temple early in the morning. I went to the temple அப்படின்னா நான் கோயிலுக்கு போனேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால I went. கோவோட பாஸ்ட் டென்ஸ் went, ஓகேவா? ஸோ I went to the temple. டெம்பிள்னா கோவில். early அப்படின்னா சீக்கிரமே. in the morning அப்படின்னா காலையில், ஓகேவா? ஸோ இங்கே மார்னிங்க்கு முன்னாடி நம்ம இன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ I went to the temple early in the morning. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நேரம் வீணாகி கொண்டு இருக்கிறது. நேரம் வீணாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட். டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட். ஸோ டைம் அப்படின்னா நேரம், வேஸ்ட் அப்படின்னா வீணாகிறது, ஓகேவா? ஸோ த டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட், நேரம் வீணாகிட்டே இருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நேரம் வீணாகி கொண்டு இருக்கிறது, ஆனால் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நேரம் வீணாகிட்டே இருக்கு, ஆனால் என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டைம் இஸ் வேஸ்டிங் பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டிசைட். டைம் இஸ் வேஸ்டிங் பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டிசைட். ஸோ டைம் இஸ் வேஸ்டிங் அப்படின்னு நேரம் வீணாயிட்டு இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியல என்னது, வாட் டு டிசைட், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு. ஸோ டைம் இஸ் வேஸ்டிங் பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டிசைட். இது ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஐ எம் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம் எவ்ரி டே லுக்கிங் அட் இன்ஸ்டாகிராம். ஐ எம் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம் எவ்ரி டே லுக்கிங் அட் இன்ஸ்டாகிராம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டெய்லியும் இன்ஸ்டாகிராம் பார்த்து நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தினமும் இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுலே நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எப்போது என்னுடைய நேரம் வரும். எனக்கான நேரம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when will my time come. when will my time come. ஸோ when will my time come அப்படின்னா எனக்கான நேரம் எப்போ வரும் அப்படின்னு, ஓகேவா? இது ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஆல் தோஸ் who studied with me got a job, but when will I get a job. All those who studied with me got a job, but when will I get a job. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு, ஆனால் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எனக்கான நேரம் எப்போ வரும். ஸோ அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Everything will be fine when your time comes. Everything will be fine when your time comes. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கான நேரம் வரும்போது எல்லாமே சரியாயிடும். ஸோ உனக்கான டைம் வரப்போ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஸோ அதை இப்படி சொல்லணும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன் when your time comes. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னுடைய நேரம் இப்போது சரியில்லை. எனக்கு டைம் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? My time is not good at the moment. My time is not good at the moment. Or we can say, my time is not good in the present. My time is not good in the present. இப்போ என்னோட நேரம் சரியில்லை. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். No matter what I start, it doesn't get done. Maybe my time is not good. No matter what I start, it doesn't get done. Maybe my time is not good. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் என்ன ஆரம்பித்தாலும் அது சரியாக முடிய மாட்டுது, ஒருவேளை எனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை no matter what I start, it doesn't get done. Maybe my time is not good. One more example பார்க்கலாம். I don't want to start anything new at this time. I don't want to start anything new at this time. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் எதுவும் புதுசாக இப்போ ஆரம்பிக்க விரும்பலை. ஸோ எதுவுமே ஒரு புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ண விரும்பலை, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் எனிதிங் நியூ அட் திஸ் டைம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சாப்பாடு நேரத்தில் வெளியே செல்லாதே. சாப்பிட போகிற டைமில் வெளியில் போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do not go out during meal time. Do not go out during meal time. Do not go out அப்படின்னா வெளியில் போகாத. During meal time அப்படின்னா சாப்பிட்ற நேரத்துக்கு. ஸோ do not go out during meal time. ஸோ இது ரிலேட்டடாக சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். Why do you go out every time during meal time? Why do you go out every time during meal time? ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ற டைமுக்கு வெளியில் போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை why do you go out every time during meal time அப்படின்னு கேட்கலாம். No matter how many times I tell him to not go out during meal time, he won't listen. No matter how many times I tell him to not go out during meal time, he won't listen. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, சாப்பிட்ற டைமுக்கு வெளியில் போகாதுன்னு நான் எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதுதான் இதோட மீனிங். ஸோ no matter how many times I tell him to not go out during meal time, he won't listen. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப கூட உனக்கு நேரம் இல்லையா? எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have time to text me? Don't you have time to text me? ஸோ don't you have time to text me அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது கூட உனக்கு நேரம் இல்லையா? ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, don't you have time to send me a message? Don't you have time to send me a message? எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது கூட உனக்கு டைம் இல்லையா? ஓகேவா? ஸோ அவனை எனக்கு மெசேஜ் அனுப்ப சொல், அவனை எனக்கு மெசேஜ் பண்ண சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தா, அவள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தா, அதனால தான் அப்படி பேசிட்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She was a little confused. She was a little confused. Confused அப்படின்னா குழப்பம். ஸோ she was confused அப்படின்னா அவள் குழப்பமாக இருந்தா. She was little confused. அவள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் காரணம் இல்லாமல் அடிக்கிற, ஏன் தேவையில்லாமல் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you hitting for no reason? Why are you hitting for no reason? Why are you hitting? Hit அப்படின்னா அடிக்கிறது. ஸோ why are you hitting அப்படின்னா ஏன் அடிக்கிற. For no reason காரணம் இல்லாமல் ஏன் அடிக்கிற. ஸோ இதுவே நீ ஏன் அவனை காரணம் இல்லாமல் அடிக்கிற, நீ ஏன் அவனை காரணம் இல்லாமல் அடிக்கிற, அவனை ஏன் தேவையில்லாமல் அடிக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, why are you hitting him for no reason? Why are you hitting him for no reason? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டியா, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you listen to anyone? Don't you listen to anyone? Don't you listen அப்படின்னா கேட்க மாட்டியா.
டு எனி ஒன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டியா? டோன்ட் யூ லிசன் டு எனி ஒன். ஸோ இதுவே நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? டோன்ட் யூ லிசன் டு மீ, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை பற்றி சொல்லு, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு, டெல் அப்படின்னா சொல்லு, மீ அப்படின்னா என்கிட்ட, ஸோ என்கிட்ட சொல்லு. அபவுட் அப்படின்னா பற்றி, யுவர் செல்ஃப் உன்னை பற்றி என்கிட்ட சொல்லு. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know what it means? உனக்கு தெரியுமா? What it means அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? ஓகேவா? ஸோ இதுவே இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும், அப்படின்னு சொல்லணும்னா you know what it means. அப்படின்னா உனக்கு தெரியும். you அப்படின்னா உனக்கு, know அப்படின்னா தெரியும். what it means அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will take care of everything. அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஆஃப் எவ்ரிதிங் எல்லாத்தையும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். I will take care of everything. ஸோ இதுவே நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இப்போ நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I take care of everything. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். I take care of everything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உன்னை பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன் பேரண்ட்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your parents are lucky to have a daughter like you. Your parents are lucky அப்படின்னா உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப லக்கி, அதிர்ஷ்டசாலி. எதுக்கு? டு ஹாவ் அ டாட்டர், ஒரு பொண்ணு கிடைக்க, லைக் யூ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உன் பேரண்ட்ஸ் ரொம்ப லக்கி. யுவர் பேரண்ட்ஸ் ஆர் லக்கி டு ஹாவ் அ டாட்டர் லைக் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவகிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are a lot to learn from her. அப்படின்னா நிறைய இருக்குது. எதுக்கு? டு லேர்ன், கற்றுக்கிறதுக்கு. ஃப்ரம் ஹர், அவகிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. There are a lot to learn from her. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I was thinking all night. அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆல் நைட், இரவு முழுக்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். I was thinking all night. இதுவே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா I keep on thinking all night. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What are you both doing here? போத் அப்படின்னா ரெண்டு பேர். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கு போத். ஸோ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? போத், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஒன்றுமே சொல்லலை. நான் இதை கேட்க போனேன், அவன் ஒன்றுமே சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said nothing. அப்படின்னா சொன்னது. ஸோ அவன் என்ன சொன்னான்னா நத்திங், ஒன்றுமே இல்லை, அவன் ஒன்றுமே சொல்லலை. He said nothing. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதாவது சொன்னானா? அவன் ஏதாச்சும் வாயை திறந்தானா? அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he say
எனிதிங் அவன் ஏதாவது சொன்னானா. டிட் ஹி சே அப்படின்னா அவன் சொன்னானா. எனிதிங் ஏதாவது அவன் ஏதாவது சொன்னானா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது பிடிக்கலைன்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு இது பிடிக்கலைன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இஃப் யூ டோன்ட் லைக் இட் டெல் மீ. இஃப் யூ டோன்ட் லைக் இட் டெல் மீ. இஃப் யூ டோன்ட் லைக் இட் உனக்கு இது பிடிக்கலைனா டெல் மீ என்கிட்ட சொல்லு. ஓகேவா. ஸோ இதுவே உனக்கு இது பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு. உனக்கு இது பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இஃப் யூ லைக் இட் டெல் மீ. இஃப் யூ லைக் இட் டெல் மீ. இதுவே உனக்கு இது பிடிச்சிருக்கா. உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எப்படி போவான். அவன் எப்படி போவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். How will he go. How will he go. How will he go அப்படின்னா அவன் எப்படி போவான். go அப்படின்னா போகிறது. ஸோ how will he go அவன் எப்படி போவான். ஸோ இதுவே அவன் போயிட்டானா. அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். has he gone. has he gone அப்படின்னா அவன் போயிட்டானா. has he gone. இதுவே அவன் போயிட்டான். அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா he has gone. he has gone அப்படின்னா அவன் போயிட்டான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இன்னும் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கியா. நீ இன்னும் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கியா. இன்னும் அதை பற்றி நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட். ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட். ஆர் யூ திங்கிங் அபவுட் தட் அப்படின்னா நீ அதை பற்றி யோசிச்சிட்ருக்கியா. ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட் அப்படின்னா நீ இன்னும் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கியா. ஓகேவா. ஸோ இதுவே அவன் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கான். அவன் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா he is thinking about that. he is thinking அப்படின்னா அவன் யோசிச்சிட்ருக்கான். about that அதை பற்றி அவன் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கான். he is thinking about that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் எல்லோரும் வெளியே நிற்கிறீங்க. ஏன் எல்லோரும் வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். why are you all standing outside. why are you all standing outside. why are you standing outside அப்படின்னா why are you standing அப்படின்னா ஏன் நிற்கிறீங்க. why are you standing outside அப்படின்னா ஏன் வெளியில் நிற்கிறீங்க. outside அப்படின்னா வெளியில். ஸோ why are you standing outside அப்படின்னா ஏன் வெளியில் நிற்கிறீங்க. ஏன் எல்லாரும் வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னா why are you all standing outside. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ எம் வெரி ஸ்கேர்டு. ஐ எம் வெரி ஸ்கேர்டு. ஸ்கேர்டு அப்படின்னா பயமாக இருக்கிறது. பயம். ஓகேவா. ஸோ ஐ எம் வெரி ஸ்கேர்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை வெளியில் அழைச்சிட்டு போங்க. அவனை வெளியில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். டேக் ஹிம் அவுட். டேக் ஹிம் அவுட். டேக் ஹிம் அவுட் அப்படின்னா அவனை வெளியில் அழைச்சிட்டு போங்க. ஓகேவா. ஸோ இதுவே நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ வில் டேக் ஹிம் அவுட். ஐ வில் டேக் ஹிம் அவுட் அப்படின்னா நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். ஸோ இதுவே நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போக போகிறேன். நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போக போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I'm going to take him out. I'm going to take him out. I'm going to take him out அப்படின்னா நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போக போகிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எதுவுமே தப்பாக நடக்காது. எதுவுமே தப்பாக நடக்காது. நீ பயப்படாது, எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நத்திங் ராங் வில் ஹேப்பன். நத்திங் ராங் வில் ஹேப்பன். நத்திங் ராங் அப்படின்னா எதுவும் தப்பாக. வில் ஹேப்பன் நடக்காது. எதுவும் தப்பாக நடக்காது. நத்திங் ராங் வில் ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச்ட். எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச்ட் அப்படின்னா எல்லாமே மாறிடுச்சு. எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நியாயமே இல்லை. இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் நாட் ஃபேர்.
திஸ் இஸ் நாட் ஃபேர், இது நியாயமே இல்லை. ஃபேர் அப்படின்னா நியாயம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா இது நியாயமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே சரியாயிடுமா, எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹாப்பி லேர்னிங்.